அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நீர் சர்வ வல்லமையும் சர்வ அதிகாரம் உள்ள தேவனாய் எங்களோடு கூட நீர் இருக்கிறீரப்பா. உம்மாலை செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. இந்த மாலை நேரத்தில் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கும்படி ஆண்டவர் எங்களுக்கு தந்த இந்த நல்ல தருணத்திற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் சாமி. இந்த நாளில் ஆண்டவர் நீர் எங்களுக்கு தந்த எல்லா கிருபைகளுக்காக உம்மை துதிக்கிறோம். உம்முடைய பாதத்தில் வந்து அமரவும் உம்மை ஆராதிக்கவும் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது ஆண்டவர் எங்களோடு கூட நீர் இடைபடும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளை மாற்றும் ஆண்டவரே. எங்களுடைய சிந்தைகளை ஒருமுகப்படுத்துங்க, எங்களுடைய எண்ணங்களை சீர்படுத்துங்கப்பா. கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, எங்களுடைய வாயின் வார்த்தையும் எங்களுடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. ஆமேன் ஆமேன். உட்கார்வோம். ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் முடிவுகளே. ஆமேன். எந்தன் இயேசுவே உந்தன் நேசமே எந்தன் உள்ளம் உருகிடுதே. நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம். வல்ல பராபரனே சரணம். நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம். வல்ல பராபரனே சரணம். அந்த மாது கண்களில் நீரை அன்பரே உம் பாதம் ஊற்றினாலே. அந்த மாது கண்களின் நீரை அன்பரே உம் பாதம் ஊற்றினாலே. எல் இதயமே தைல குப்பிய என்னை நொறுக்கி ஒப்படைத்தேன். எல் இதயமே தைல குப்பிய என்னை நொறுக்கி ஒப்படைத்தேன். எந்தன் இயேசுவே உந்தன் நேசமே எந்தன் உள்ளம் உருகிடுதே. நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம். வல்ல பராபரனே சரணம். நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம். வல்ல பராபரனே சரணம். நாம் நீண்ட வண்ணமாகவே முறையாக வாசிக்க தெரிந்து கொண்ட வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 56ஆம் சங்கீதத்தை நாம் முறையாக வாசிக்கலாம். சங்கீதம் 56. தேவனே எனக்கு இரங்கும், மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான். நாள்தோறும் போர் செய்து என்னை ஒடுக்குகிறான். நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். நித்தமும் என் வார்த்தைகளை புரட்டுகிறார்கள். எனக்கு தீங்கு செய்வதே அவர்கள் முழு எண்ணமாயிருக்கிறது. அவர்கள் தங்கள் அக்கிரமத்தினால் தப்புவார்களோ? தேவனே, கோபம் கொண்டு ஜனங்களை கீழே தள்ளும். நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்?
13வது வசனத்தை சேர்ந்து வாசிப்போம். நான் தேவனுக்கு முன்பாக ஜீவனுள்ளோருடைய வெளிச்சத்திலே நடக்கும்படி நீர் என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கால்களை இடறுதலுக்கும் தப்புவியாதிருப்பீரோ. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக, இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். நாம் நின்ற வண்ணமாகவே சற்று நேரம் கர்த்தரை நாம் துதித்து ஆராதித்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்லலாம். இந்த அருமையான இந்த நேரத்திலோ ஆண்டவருடைய சமூகத்திலே திரும்பவும் ஒரு விசை நாம் கூடி வரும்படி ஆண்டவர் நமக்கு தந்த இந்த நல்ல தருணத்திற்காக நாம் எல்லாரும் ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்தரிப்போமா. எல்லாரும் கொஞ்ச நேரம் வாய் திறந்து சத்தத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு இந்த நாள் முழுவதும் பாராட்டின கிருபைகளை நினைத்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. வரவிருந்த எல்லா ஆபத்துக்கும் நாசங்களுக்கும் மோசங்களுக்கும் ஆண்டவர் நம்மை பாதுகாத்தாரே, அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு வினாடி கர்த்தர் நம்மை கைவிட்டு இருந்தாலும் நாம் இந்த உலகத்தில் அழிந்து போயிருப்போம். ஆனால் ஆண்டவர் நம்மை கைவிடாதபடி காத்திருக்கிறார், கண்மணி போல பாதுகாத்து இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது போல ஆண்டவர் நம்மை தம்முடைய கண்மணி போல பாதுகாத்து இருக்கிறாரே, அதற்காக கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு பாக்கியமாக கர்த்தரை தெய்வமாய் நாம் கொள்ளும்படியாக ஆண்டவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறாரே, அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது போல கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாய் கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாய் தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது என்ற வார்த்தையின்படி உங்களையும் என்னையும் கர்த்தர் பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் மாற்றி இருக்கிறாரே, அதற்காக கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்மை விட்டு விலகாமலும் நம்மை கைவிடாமலும் இருந்து நம்மை நடத்தி கொண்டிருக்கிறாரே, அதற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமையுள்ள கரம் நம் ஒவ்வொருவர் மேலும் நன்மையாய் இருக்கிறதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்கிறவராய் நம்மோடு இருக்கிறாரே, அதற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அன்றைக்கு மோசேக்கு கர்த்தர் வாக்கு பண்ணினது போல நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்கிற காரியம் பயங்கரமாய் இருக்கும், உன்னோடு இருக்கிற ஜனங்கள் அதை காண்பார்கள் என்று சொன்னது போல ஆண்டவர் நம் ஒவ்வொருடைய வாழ்விலும் பெரிய காரியங்களை அவர் செய்கிறாரே, அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிங்க. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாதுன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர், அவர் சகலத்தையும் செய்யக்கூடிய வல்லமை உள்ள தேவன், அதிகாரமுள்ள தேவன், ஆளுகை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. அவர் தம்முடைய வல்லமை உள்ள வார்த்தையினாலே சகலத்தையும் அவர் தாங்குகிறார் என்று நாம் சிந்தித்தோமே, அதுபோல ஆண்டவர் தம்முடைய வல்லமை உள்ள வார்த்தையினாலே எல்லாவற்றையும் தாங்குகிற கர்த்தர். ஹல்லேலூயா. பாதுகாக்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய பெலனாய் நம்மோடு கூட இருக்கிறார், அவர் நம்முடைய கண்மலையாய் நம்மோடு கூட இருக்கிறார், அவர் நம்மை அறிந்திருக்கிற தேவனாய் நம்மோடு கூட இருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியிலே வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது என்ற வார்த்தையின்படியே ஆண்டவர் நம்முடைய அலைச்சல்களை எண்ணி வைத்து இருக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. நம்முடைய எல்லா கண்ணீரையும் அவர் காண்கிறவர் மட்டுமல்ல, நம்முடைய கண்ணீரை அவர் கணக்கிலே வைத்திருக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. என் கண்ணீர் அவருடைய கணக்கிலே இருக்கிறது, என்னுடைய ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் கர்த்தர் பலன் தருவார். எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே என் கண்ணீருக்கு பலன் உண்டு, ஆண்டவரே என்னுடைய அலைச்சல்களுக்கு பலன் உண்டு, ஆண்டவரே என்னை அறிந்திருக்கிற ஒரு ஆண்டவர் என்னோடு கூட நீர் இருக்கிறீர். ஹல்லேலூயா. சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். ஆண்டவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, உம்மை மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்காக செய்கிறவர். நன்றி ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நீர் எங்களுடைய தேவன்,
நீர் எங்களுடைய ராஜா, நீர் எங்களுடைய கண்மலை, எங்களுடைய உயர்ந்த அடைக்கலம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. நீர் பெரியவர், மகா பெரியவர். உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும், எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம், உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே. அவாந்தர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே. வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே. அவாந்தர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும். எல்லாரும் சொல்லுங்க. ஆண்டவரே, என்னுடைய எல்லா சூழ்நிலையும் மாற்ற உம்மாலே ஆகும். ஆண்டவரே,
என்னுடைய நெருக்கடிகளை மாற்ற உம்மாலே ஆகும் ஆண்டவரே. என் கண்ணீரை துடைக்க உம்மாலே ஆகும் ஆண்டவரே. என்னுடைய பலவீனங்களை மாற்ற உம்மாலே ஆகும் ஆண்டவரே. அற்புதம் செய்கிற கர்த்தர் என்னோடு கூட நீர் இருக்கிறீர். உம்மாலே எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். சொல்லுங்க, ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வல்லமை ஒவ்வொருவர் மேலும் இந்த நேரத்தில் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. அற்புதங்களின் தேவன் இந்த நேரத்தில் தம்முடைய வல்லமை ஊற்றிக் கொண்டிருக்கிறார் ஒவ்வொருவர் மேலும். ஓ தேங்க்யூ லார்ட். நன்றி 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 அப்பா. வல்லமை ஒவ்வொருவரையும் வல்லமையினால நிரப்புக, உம்முடைய பலத்தினால நிரப்புக. அற்புதங்களை காணும்படி என்னுடைய கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. எல்லா தடைகள் இந்த நேரத்தில் உடைக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. உம்மாலே ஆகும் அப்பா, எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். இந்த அருமையான நேரத்திலும் வந்திருக்கிறவங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த நாளுக்கும் இந்த நேரத்திற்கும் உரிய எல்லா ஆசீர்வாதங்களினாலும் உங்களை நிறைத்து வழி நடத்துவாராக. இந்த நாளிலும் ஆண்டவருடைய கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை அவர் பாதுகாத்து நடத்தி வந்திருக்கிறார். அவர் நல்லவர். அல்லேலூயா. இந்த நேரத்திலும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வோம். இந்த நாளில் நாம் சிந்திக்க போகிற இந்த நாளின் தியானத்திற்கான தலைப்பு, நாம் நோக்கி பார்க்க வேண்டிய இயேசு என்கிற தலைப்பு. எபிரேயரில் இயேசு என்கிற இயேசு கிறிஸ்து என்கிற தலைப்பில் நாம் தொடர்ச்சியாக இந்த எபிரேயரின் புஸ்தகத்தை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு தருகிற அவருடைய வார்த்தை என்ன அப்படின்னா, நாம் நோக்கி பார்க்க வேண்டிய இயேசு என்று ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார். அருமையானவர்களே, 3ஆம் அதிகாரத்தில், எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது அங்கே ஆண்டவருடைய வார்த்தை இப்படி சொல்லுது. யாராவது ஒருத்தர் வாசிங்க. இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் நிறைய பேரை பார்க்குறோம், நிறைய பேரை கவனிக்கிறோம் இல்லையா? ஒரு சில நேரங்களில் நம்முடைய கவனம் எங்கே இருக்குது அப்படின்னா, இப்போ இருக்கிற சூழ்நிலைப்படி அரசாங்கத்தின் மேலே இருக்குது, தலைவர்கள் மேலே இருக்குது. அவங்க என்ன சொல்ல போகிறாங்க, இவங்க என்ன செய்கிறாங்க, அடுத்து என்ன செய்ய போகிறாங்க, கவனமாய் பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்ம குடும்பத்தில் உள்ள முக்கிய நபர்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, இப்படி நிறைய காரியங்களை நாம் கவனித்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம் கவனிக்க வேண்டிய ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. அருமையானவர்களே, கிறிஸ்தவர்களாக நீங்களும் நானும் கவனித்து பார்க்க வேண்டிய ஒருவர். அவர் யார் அப்படின்னா, வேதம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகிறது. ஏன் நாம் அவரை கவனித்து பார்க்க வேண்டும் என்று இதை தொடர்ந்து நாம் பார்க்க போகிறோம். இந்த நாளிலே இந்த ஒரு வசனத்திலேயே இந்த எபிரேய ஆக்கியோன் நிறைய காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதில் முதலாவதாக இந்த வசனம் ஆரம்பிக்கும் போது இப்படி இருக்க என்று சொல்லி அவர் ஆரம்பிக்கிறார். எப்படி இருக்க என்ற ஒரு கேள்வி நமக்கு வருதில்ல, அது என்னது, எதனால இதை அவர் பயன்படுத்துகிறார் அப்படின்னு பார்த்தால், அதுக்கு முந்தின பகுதியில் நாம் பார்க்கிறோம், மனிதனை ஆண்டவர் மரண பயத்திலிருந்து மீட்டெடுக்கும்படியாக
மனிதனை போல தம்மை தாமே தாழ்த்தி மனித ரூபத்தை எடுத்து தேவ தூதரிலும் தன்னை தாழ்த்தி அவர் சிலுவையிலே பாடுபட்டு அந்த பாடுபட்டதின் மூலமாக அவர் மகிமையை பெற்றார். மகிமையை பெற்றது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, தன்னுடைய ஜனத்தின் பாவத்தை நிவிர்த்தி செய்கிற பிரதான ஆசாரியராக ஆண்டவர் அவரை உயர்த்தினார். அந்த பிரதான ஆசாரியர் நம்மை போல பாடுபட்டு சோதிக்கப்பட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி அந்த முந்தின பகுதி 2ஆம் அதிகாரத்தின் கடைசி 4 வசனங்களிலே நாம் இதை வாசிக்கிறோம். அப்போ இதெல்லாம் சொல்லிட்டே வர்ற இந்த எபிரே ஆக்கியோன் நீங்களும் நானும் நோக்கி பார்க்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரை ஒரு பிரதான ஆசாரியராக நமக்கு முன்னால வைக்கிறார். அந்த பிரதான ஆசாரியர் யார் அப்படின்னா, அவர் நமக்கு உதவி செய்கிறவர். அவர் நம்மை போல பாடுபட்டு சோதிக்கப்பட்டவர். அவர் கல்வாரி சிலுவையில பலவிதமான உபத்திரவங்களை அவர் உத்தரித்திருக்கிறார். இது ஆண்டவருக்கு பிரியமான செயலாய் இருந்ததினாலே ஆண்டவர் அவரை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அப்போ ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். எப்படி பார்க்கணும்? எனக்காக பாடுபட்டவர், எனக்காக தன்னையே தாழ்த்தினவர், எனக்காக ஒரு பிரதான ஆசாரியராய் அவர் இருக்கிறார், அவர் எனக்காக பரிதபிக்கிறவர், என்னை போல பாடுபட்டு சோதிக்கப்பட்டதுனால நான் சோதிக்கப்படும் போதெல்லாம் எனக்கு உதவி செய்வதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று ஒவ்வொரு நாளும் நாம் அவரை பார்க்க வேணும். இங்கே வேதம் சொல்லுகிறது, கவனித்து பாருங்கள் என்று சொல்லுகிறது. அப்ப கவனித்து பாருங்கள் அப்படின்னா அது ஒரு விசேஷமான வார்த்தை. வேதம், இந்த வேதத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கும்போது ஒரு காரியத்தை குறித்து நம்முடைய மனதும் நம்முடைய சிந்தனையும் நம்முடைய எண்ணங்களும் அதில் பதிய வைத்து நம்ம பார்ப்பது இல்லையா, கவனமாக ஊக்கமாக நாம் அதை பார்ப்பதற்கு பேர் தான் கவனித்து பாருங்கள். அதே போல ஒவ்வொரு சின்ன சின்ன டீட்டெயில்ஸ், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய நேரங்களில் வேதத்தை நம்ம வாசிக்கிறோம். அதை வாசிக்கும் போது எப்படி வாசிப்போம் தெரியுமா? மேலோட்டமாக வாசிச்சுட்டு போயிடுவோம். கவனமாக வாசிங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளையும் தனித்தனியாக ஆராய்ந்து பார்த்து, இந்த வார்த்தை இப்படி இருக்கிறது, இந்த வார்த்தை இப்படி இருக்குது, இதுக்கு இது இப்படி பொருந்துகிறது பார்க்கணும். பெரோயா பட்டணத்தார் என்ன பண்ணாங்களாம், காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தார்கள் என்று சொல்லுகிறது. அப்போ வேத வசனத்தை வாசிக்கும் போது அதில் ஒரு கவனம் இருக்கணும். ஒரு காரியத்தை பார்க்கும்போது அதில் கவனம் இருக்கணும். என்ன, நம்ம பல நேரங்களில் நம்ம வீடுகள்லேயே ஆகட்டுமே, ஒரு சில காரியங்களை நம்ம மேலோட்டமாக பார்த்துட்டு போயிடுவோம். திடீர்னு நம்மளை பார்த்து உங்கள் டைனிங் டேபிளில் இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் நம்மளால் சொல்ல முடியாது. காரணம் என்னென்னா, நம்ம எப்பவும் பார்க்குறோம் அப்படின்னு நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், எதையும் கவனமாக செய்வது கிடையாது. அதே போல் ரோட்டில் போகும்போது நிறைய பேர் வர்றாங்க, இன்னார நீ பாத்தியா அப்படின்னு கேட்டால் சில நேரங்களில் நமக்கு ஞாபகமே இருக்காது, ஏன்னா நம்ம கவனமாக இல்லை. அப்போ இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, ஒவ்வொரு சின்ன சின்ன காரியங்களையும் நீங்களும் நானும் கவனமாய் பார்க்க வேணும். யாரிடத்துல? இயேசுவின் இடத்துல. அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை பார்ப்பதற்கு மட்டுமல்ல, உலகத்தின் காரியங்களை பார்க்கிறதற்கும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். மத்தேயின் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை பாருங்க. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்றார், பட்சிகளை பார்த்துருக்கிறீங்களா? பறவைங்களை பார்த்துருக்கிறீங்களா? என்னத்தை பார்த்துருக்குறோம்? ஆண்டவர் சொல்றாரு, பறவையை பார்த்தா அது என்ன பண்ணு, எப்படி பார்க்கணுமா? கவனித்து பாருங்கள். நம்ம இந்த வசனத்தை வாசிக்கிற வரைக்கும் எப்படி பார்த்துருப்போம் தெரியுமா? அதுவா வருது, என்னமோ சாப்பிடுது, அதுவா பறந்து போகுது, எங்கேயோ போகுதுப்பா, நைட்டானா வந்து அது கூட்டில் தங்கிரும், காலையிலானா எழுந்திரிச்சு போயிடும், இப்படித்தான் நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த பறவையை பார்க்கும்போது எப்படி பார்க்குறாரு பாருங்க. அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார், அவைகளை பார்க்கிலும். அந்த பறவையை பார்க்கும்போது, அதுக்கு போஷிக்கப்படுகிறதை பார்க்கும்போது, அப்போ ஆண்டவர் தன்னையும் அங்கே நம்ம கூட நிறுத்தி சொல்றாரு, அவைகளையும் பிழைப்பூட்டுகிற பரமபிதா ஒருவர் இருக்கிறார்,
ஆகவே அந்த பறவைகளை காட்டிலும் நாம் விசேஷமானவர்கள் இல்லையா? அதே போல ஆண்டவர் சொல்றாரு 30வது வசனத்துல, அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று அங்கே சொல்லுகிறார். அங்கே அவர் இந்த பாலஸ்தீனாவில் உள்ள பாலைவனத்தில் இருக்கிற அந்த புற்களை பார்க்கிறாரு, அதுல பூத்து இருக்கிற பூக்களை பார்க்கிறாரு. அந்த பூக்களை பார்க்கும்போது நம்ம என்ன சொல்லிட்டு வருவோம்? ரொம்ப அழகா இருக்கு, நல்ல கலரா இருக்கு சொல்லிட்டு வந்துடுவோம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு நமக்கு. ஆனா ஆண்டவர் எப்படி பார்க்கிறார் பாருங்க, சாலமோன் முதலாய் இவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தினது இல்லை அப்படின்னு அவர் சொல்றார். அப்ப அவர் பார்க்கிற பார்வையை தான் உங்களிடத்துல என்னிடத்துல சொல்றாரு, கவனித்து பாருங்கள். அப்ப இந்த கவனித்து பாருங்கள் அப்படின்றதுடைய அர்த்தம் இப்ப புரிஞ்சிருக்கோம். ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம்னா அதனுடைய பின்னணியை பாருங்க, அதனுடைய முக்கியத்துவத்தை பாருங்க, அது எப்படி இருக்கிறது பாருங்க. இப்போ இயேசுவை பார்க்கிறோம், அவர் யார்? முதல்ல 2ஆம் அதிகாரத்தின் கடைசி 4 வசனங்கள் சொல்லுகிறது, அவர் பாடுபட்டவர், அவர் சோதிக்கப்பட்டவர், தம்மை தாழ்த்தினவர், அவர் தேவனால உயர்த்தப்பட்டவர், அவர் பிரதான ஆசாரியரானவர், நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிறவர். இப்படி நிறைய காரியங்களை இந்த எபிரேய ஆக்கியோன் சொல்லிவிட்டு இப்போ நம்மை பார்த்து சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுங்களா? பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய நம்மளை பார்த்து சொல்றார். நம்ம யாரு? ஆமா, இப்போ ஒருத்தர் வர்றாங்க உங்க வீட்டுக்கு, உங்களுக்கு ஒரு இன்விடேஷனை கொடுத்து எங்க பிள்ளைக்கு கல்யாணம், நீங்க வந்துருங்க அப்படின்னா அந்த இன்விடேஷனுக்கு பேர் என்ன தெரியுமா? திருமண அழைப்பு. இல்லை ஒரு காது குத்துற நிகழ்ச்சி, இல்லை ஒரு வீடு பால் காய்ச்சுற நிகழ்ச்சி, அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கிற மாதிரி இந்த அழைப்புக்கு ஒரு பேர் இருக்குது. என்ன தெரியுமா? பரம அழைப்பு. அது எல்லாருக்கும் கிடைப்பதல்ல, அது பரலோகத்திற்கு போகிறவர்களுக்கு கிடைக்கிற ஒரு அழைப்பு, ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற ஒரு அழைப்பு, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகிற அழைப்பு. பிலிப்பியரின் புஸ்தகத்திலே நீங்கள் பார்ப்பீர்களானால் இந்த அழைப்பை குறித்து பவுல் அப்போஸ்தலன் சொல்லும்போது 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் சொல்றாரு, தேவன் அழைத்த பரம அழைப்பு என்று சொல்லுகிறார். தேவன் அழைத்த பரம அழைப்பு. யாரெல்லாம் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு இருக்கிறார்களோ, யாரெல்லாம் தங்களை ஆண்டவருக்கென்று அர்ப்பணித்திருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் தருகிற ஒரு உன்னதமான அழைப்பு. அதுக்கு பேர் தான் பரம அழைப்பு. அல்லேலூயா. இந்த வசனம் யூதர்களுக்கு எழுதப்பட்டது என்று நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அந்த யூதர்களுடைய வாழ்க்கையில நீங்க பார்த்தீங்கன்னா அவர்கள் கடவுளை பார்த்தாங்க, கடவுள் தங்களை தெரிந்தெடுத்தார் என்பதை அவர்கள் நம்பினார்கள். ஆனா இங்க இயேசுவை அவர்கள் நம்பல. இந்த இயேசுவை நம்புகிறவர்களுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை தான் பரம அழைப்பு. அது இஸ்ரவேலுக்கு அழைப்பு அல்ல, அது தேவனுடைய பிள்ளைகள் பரலோகம் போறதுக்கான அழைப்பாக இருக்கிறது. அந்த பரம அழைப்புக்கு அவருடைய மக்கள் என்ன பண்ணுகிறார்கள்? பங்குள்ளவர்களாக மாறுகிறார்கள். அல்லேலூயா. பங்காளிகள் என்று சொல்லுகிறது. இந்த பங்காளிகள் அப்படின்ற அந்த வார்த்தையை பார்க்கும்போது நிறைய பங்காளிகளை நாம் இந்த உலகத்தில் பார்க்குறோம். பிஸ்னஸில் பார்ட்னர்ஸ் அப்படின்னு போடுவாங்க, அவங்க செய்கிற பிஸ்னஸில் உடன் இருக்கிறவர்கள். அப்புறம் மேரேஜ் பார்ட்னர்ஸ்ல கம்பானியன் அப்படின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்துறது. ஆண்டவரும் ஆதாமுக்கு ஏற்ற துணையாக ஏவாளை ஏற்படுத்தினார், த பெஸ்ட் கம்பானியன். அப்போ 2 பேரும் ஒருவருக்கு ஒருவர் பங்காளிகள் இல்லையா? ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்பணும்னா 2 பேரும் பங்காளிகள். அதே போல சொல்லுகிறது, அவர்கள் எல்லா சூழ்நிலையிலும் ஒன்றாக இணைந்து செயல்படுகிறவர்கள். அப்போ பரம அழைப்பை பெற்றிருக்கிற எல்லாரையும் பார்த்து சொல்றாரு, நீங்க ஒவ்வொருத்தரும் பங்காளிகள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம யாரு? பரம அழைப்பின் பங்காளிகள். எல்லாருக்கும் அந்த அழைப்பு வந்திருக்கிறது, எல்லாரும் அங்கே போகிறதுக்கு நாம் ஆயத்தப்படுகிறவர்கள் என்று சொல்லுகிறது. ஆகவே இந்த பரம அழைப்புக்கு பங்காளிகளாய் இருக்கிற யார் அவங்க அப்படின்னா
பரிசுத்த சகோதரரே என்று அழைக்கிறார். அருமையானவர்களே, இந்த ரெண்டு வார்த்தையும் மிக முக்கியமானது. ஒன்று பரிசுத்தமான. பரிசுத்தமான அப்படின்னா உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட, உலகத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுக்கப்பட்டவர்கள், பாவத்திலிருந்து மீட்டெடுக்கப்பட்டவர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். அவங்கள தான் இங்க இந்த எபிரேய ஆக்கியோன் எப்படி அழைக்கிறாரு? பரிசுத்த பரிசுத்த. அப்போ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நீங்களும் நானும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் உண்டு. நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். எதற்காக? பரலோகம் போவதற்காக. அப்ப நான் யார்? நான் பரிசுத்தமானவன். அல்லேலூயா. என் தரம் என்ன அப்படின்னா, நான் பரிசுத்தமாய் வாழ்வதற்காக அழைக்கப்பட்டவன். இன்னைக்கு அநேக நேரங்களில் நம்முடைய தரத்தை நாம் இழந்து போகக்கூடாது. இது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். என்னுடைய மேன்மையை நான் இழந்து போக மாட்டேன். நீங்க வேதத்தை வாசி பார்த்தீங்கன்னா, நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் ஒரு ஓமை சொல்லப்படும். அதுல பார்த்தீங்கன்னா, மரங்கள்லாம் போய் ஒலிவ மரத்தினத்தில் கேட்கும்போது அந்த ஒலிவ மரம் என்ன சொல்லுது தெரியுங்களா? நான் வர்றேன்லாம் சொல்லலை. அது என்ன சொல்லுது தெரியுமா? தேவர்களும் மனிதர்களும் புகழுகிற என்னில் உள்ள கொழுமையை விட்டு நான் உங்களை ஆள வருவேனோ அப்படின்னு சொல்லுது. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆண்டவரும் மனிதர்களும் புகழக்கூடிய என்னில் உள்ள அந்த பரிசுத்தமாகிய கொழுமையை நான் ஒரு நாளும் இழந்து போக மாட்டேன். அல்லேலூயா. பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாய் இருக்கிற பரிசுத்த சகோதரரே அப்படின்னு வேதம் அழைக்கும் போது, நீங்களும் நானும் வாழ்கிற நாளெல்லாம் நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் ஆண்டவராலே தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன், நான் அவருடைய பரிசுத்தத்திற்கு பங்காளியாய் இருக்கிறேன், ஆகவே நான் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு வைராக்கியமான வாழ்க்கையை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அடுத்த ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறார், பரிசுத்தமான சகோதரரே. இன்னைக்கு அருமையானவர்களே, நம்ம நிறைய நேரங்களில் கிறிஸ்தவங்களை பார்த்தீங்கன்னா, ஹலோ பிரதர் எப்படி இருக்கிறீங்கன்னு வாங்க. இப்போ போகிற போக்கில் அந்த வார்த்தை என்ன ஆச்சுன்னா எல்லாரும் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டா. அதையும் பிரதர்ன்றது போய் இப்போ ப்ரோ, ஹாய் ப்ரோ, ஹவ் ஆர் யூ ப்ரோ, எப்படி இருக்கிறீங்க ப்ரோ. இது அதாவது கொஞ்சம் கூட அதை குறித்த அறிவு இல்லாமல் எல்லாரையும் ப்ரோ ப்ரோன்றது இது அல்லங்க. வேதம் சொல்லுகிற பிரதர் அல்லது சகோதரன் என்பவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தாயின் கற்பத்திலிருந்து பிறந்த பிள்ளைகளுக்கு தான் அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அப்போ வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? உங்களை என்னையும் சகோதரரே அப்படின்னு அழைக்கும் பொழுது நம்மெல்லாம் வேற இல்லை, ஒரு தாயின் பிள்ளைகளை போல, ஒரு கற்பத்திலிருந்து வெளிப்பட்டவர்களை போல. இல்ல, அதை குறித்து சொல்லும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த ஒரு தாயின் பிள்ளைகள் இல்ல, ஒரு தாயின் பிள்ளைகள் என்கிற அந்த அர்த்தத்தில் தான் அது சொல்லப்படுகிறது. ஒரு குடும்பத்தின் மக்கள். அல்லேலூயா. அது எந்த குடும்பம்? தேவனுடைய குடும்பத்தின் மக்கள். நம்ம எல்லாரும் ஒன்று தான். இதில் கலர் வித்தியாசமாக இருக்கலாம், உயரம் வித்தியாசமாக இருக்கலாம், படிப்பு வித்தியாசமாக இருக்கலாம், அந்தஸ்து வித்தியாசமாக இருக்கலாம், ஊர் மாறுபட்டு இருக்கலாம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் யாருடைய பிள்ளைங்க? ஆண்டவருடைய பிள்ளைங்க. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த சாட்சியை சபை இழந்து போனதுனால தான் போறவன் வர்றவெல்லாம் இன்னைக்கு கிறிஸ்தவத்தை குறை சொல்லிட்டு இருக்கிறான். உலக மனிதர்கள் சொல்றாங்க, அவங்களுக்குள்ளேயும் ஜாதி இருக்குது, அவங்களுக்குள்ளேயும் பிரிவினை இருக்குது, அவங்க என்ன பெரிய ஆளா அப்படின்றான். ஆனா வேதம் நம்மை அழைக்கிற அழைப்பு எப்படிப்பட்ட தெரியுமா? நீங்கள்லாம் ஒரு குடும்பம், ஆண்டவருடைய ரத்தத்தினாலே பிறந்தவர்கள், நீங்கள் சகோதரர்கள் சகோதரிகள் என்று ஆண்டவர் உங்களை என்னை பார்த்து சொல்றார். அப்போ ஆண்டவருடைய வேதம் நம்மை பார்த்து சொல்லுகிறது, பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய ஒரு குடும்பத்தின் மக்களாய் இருக்கிற பரிசுத்த சகோதரரே என்று ஆண்டவர் அழைத்து விட்டு நம்மை பார்த்து சொல்றாரு, நாம் அறிக்கை பண்ணுகிறது அப்படின்னா என்னன்னா, நான் ஏற்றுக்கொண்டதை சொல்லுகிறதுக்கு பேர் தான் அறிக்கை பண்ணுதல். சரிங்களா? நான் ஏற்றுக்கொண்டதை சொல்லுகிறதுக்கு பேர் தான் அறிக்கை பண்ணுதல். பாவ அறிக்கை அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் பாவின்றதை ஏற்றுக்கிட்டேன், அந்த பாவத்தை நான் அறிக்கை செய்கிறேன். ஆண்டவரை விசுவாச அறிக்கை அப்படின்றோம். நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், அந்த விசுவாசத்தை நான்
அறிக்கை பண்ணுகிறேன். அப்போ நான் ஏற்றுக்கொண்டதை சொல்லுகிறதுக்கு பேர் தான் அறிக்கை பண்ணுதல். அப்போ என்ன அறிக்கை பண்ணுகிறோம் அப்படின்னா, இயேசுவை முதல்ல அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறோம். அல்லேலூயா. இயேசுவை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறோம். அப்போஸ்தலர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சொல்லுகிறது அப்போஸ்தலர் அப்படின்னா அப்போஸ்தலாஸ் அப்படின்ற கிரேக்க வார்த்தைக்கு அனுப்பப்பட்டவர் என்று அர்த்தம். அனுப்பப்பட்டவர். இதுலேயும் அனுப்பப்பட்டவர் என்பதில் இன்னும் ஆழமானது என்னன்னா, ஒரு நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அனுப்பப்பட்டவர். தன்னை அனுப்பினவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற வந்தவர். இயேசு கிறிஸ்து யார் அப்படின்னா, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வந்தார். யோவான் 4ஆம் அதிகாரம் முழுசையும் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறதுன்னார். அப்ப ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்ற வந்தவர். அது மாத்திரமல்ல, அவருடைய பிரதிநிதியாக வந்தவர். அவருடைய பிரதிநிதி. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை சொல்லுவது, அவர் என்ன செய்கிறாரோ அதை செய்வது. அதே போல அவருடைய தூதராக வந்தார். அவருடைய தூதராக வந்தார். அப்போ இயேசு கிறிஸ்து ஆண்டவராலே அழைக்கப்பட்டு அனுப்பப்பட்டவர். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம் 13வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, மோசேயை ஆண்டவர் அப்படித்தான் சொல்றாரு. இஸ்ரவேலை மீட்டு பாலும் தேனும் ஓடுகிற அந்த நல்ல தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கும்படி உன்னை நான் அனுப்புகிறேன், வா அப்படின்னு ஆண்டவர் கூப்பிடுறார். அப்போ ஆண்டவர் ஒரு அப்போஸ்தலனாக இல்லை, இயேசு கிறிஸ்து ஒரு அப்போஸ்தலராக நம்மத்திலே அவர் இருந்தார். அதோட நிறுத்தல. அடுத்த வார்த்தை சொல்லுது, அப்போஸ்தலர் மட்டுமல்ல, அவர் யாரு? பிரதான ஆசாரியராக இருக்கிறார். நாம் இந்த 2ஆம் அதிகாரத்தின் கடைசியில பார்த்தது போல, எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாடுபட்டு அவர் பிரதான ஆசாரியராய் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நானும் கவனித்து பார்க்கிறோம். யார் அவர்? அப்போஸ்தலராகவும் அவர் பிரதான ஆசாரியராகவும் இருக்கிறார். அவரை நாம் கவனித்து பார்க்கணும். கவனித்து பார்க்கிற நாம் யார் அப்படின்னா, பரம அழைப்பை பெற்ற பரிசுத்த சகோதரர்கள். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் ரொம்ப ஆண்டவரை மட்டுமே நோக்கி பார்த்து வாழ வேண்டியவர்கள். இன்னைக்கு நிறைய நேரங்கள் நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? கூட இருக்கிற விசுவாசிகளை பார்க்கிறோம். அவன் இப்படி இருக்கிறானே, நான் என்ன பெருசா தப்பு பண்ணிட்டேன், இவன் இப்படி இருக்கிறானே, அவனோட நான் யோக்கியம் அப்படின்னு நம்மளை நாமளே தேர்ச்சி கொள்கிறோம். இல்லைங்க, அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் நமக்கு முன்னால நிற்கிற அந்த இயேசுவை நோக்கி பார்க்க அழைக்கப்பட்ட பரம அழைப்பை பெற்ற பரிசுத்த சகோதரர்களாக நீங்களும் நானும் இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய பார்வை யாரை பார்க்கணும்? இயேசுவை பார்க்கணும். கடைசியாக ஒரு 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 சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன் பாருங்க. பரம அழைப்பு உங்களுக்கு எனக்கு இருக்குது. ஹென்றி மாரிசன் அப்படின்ற ஒரு மிஷனரி, ஹென்றி மாரிசன் அப்படின்ற ஒரு மிஷனரி இந்த 19வது நூற்றாண்டில் வாழ்ந்த மனிதன். அந்த 19வது நூற்றாண்டில் அவர் பார்த்தீங்கன்னா 40 வருஷம் அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஆப்பிரிக்க தேசத்தில் மிஷனரியாக இருக்கிறார். அவருடைய ஊழியத்தை முடிச்சுட்டு அவர் ரிட்டையர் ஆகி திரும்பி வர்றார். வரும்போது நியூயார்க் பட்டணத்தில் வந்து கப்பலில் வந்து இறங்குறார். அவர் இறங்கும்போது இவர் கூடவே அந்த நாளில் ஜனாதிபதியாக இருந்த ரூஸ்வெல்ட், தியோடர் ரூஸ்வெல்ட், அவரும் வந்து இறங்குறார். அந்த நியூயார்க்கு அந்த துறைமுகத்தில் பார்த்தீங்கன்னா திரளான கூட்டம் நிற்கிறாங்க. இந்த மிஷனரியும் இறங்குறாரு, கூடவே அந்த ரூஸ்வெல்ட்டை இறங்குறாரு. இந்த ரூஸ்வெல்ட்டை வரவேற்கிறதுக்கு ஒரு பெருங்கூட்டம் நிற்குது. அப்போ இதை பார்த்த உடனே பிசாசு இந்த ஹென்றி மாரிசனுடைய மனதில் சொல்றானா, மாரிசன் உலக பிரகாரமான ஒரு மனிதனை, உலகத்துக்காக வாழ்கிற ஒரு மனிதனை வரவேற்கிறதுக்கு எவ்வளவு பெரிய கூட்டம் நிற்குது தெரியுமா? நீ ஆண்டவருக்காக உழைச்சி என்னத்தை சாதிச்சேன். இதை கேட்டதுமே அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இவர் மனசுல அந்த எண்ணம் வந்த உடனே ஒரு மாதிரி அப்படி சோர்ந்துட்டார். சரி, வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ட்ரெயின் ஏறினார். அவருடைய சொந்த ஊருக்கு போய் சேர்க்கிற நேரத்தில் ஸ்டேஷனில் இறங்குறாரு. இவர் குடும்பத்தை சேர்ந்தவங்கள யாரும் வரல. என்னன்னா, தகவல் போய் சேர்றதுக்கு நேரம் ஆயிடுச்சு. எந்த நேரம் இவர் வர்றாருன்றது தெரியல. ஆகவே குடும்பத்தில் இருந்த யாரும் வரல.
இதை பார்த்ததும் இந்த மாரிசன் இன்னும் சோர்ந்து போயிட்டார். அங்கதான் நியூயார்க் பட்டணத்தில் வரவேற்கிறதுக்கு ஆட்கள் இல்லைன்னு பார்த்தா, என் சொந்த ஊர்ல கூட என்னை வரவேற்கிறதுக்கு என்னுடைய குடும்பம் கூட இல்லை. 40 வருஷம் கடவுளுக்காக நான் உழைச்சு எனக்கு என்ன மேன்மை கிடைத்தது அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்குள்ள வந்ததும் அவர் ரொம்ப வேதனையோடு நிற்கும்போது ஆண்டவருடைய வார்த்தை அவருக்கு வருகிறது. அந்த வார்த்தை அவரை பார்த்து என்ன சொல்லுது தெரியுமா? ஹென்றி, யூ ஆர் நாட் ஹோம் எட். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஹென்றி, நீ இன்னும் வீட்டுக்கு சேரல. ஆண்டவருடைய மனதில் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? உன் ஊருக்கு தான் நீ வந்திருக்கிற, உன்னை வரவேற்க உன் குடும்பம் வரலன்னு நீ கவலைப்படுற. ஆனா உன்னுடைய பரம வீட்டுக்கு நீ இன்னும் சேரல. அங்க உன்னை வரவேற்பதற்காக நானே காத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எல்லாரும் பரம அழைப்பை பெற்றவர்கள், பரலோகம் போறவங்க, அவரை சந்திக்க போறவங்க. அப்ப நம்ம பார்வை யாரை மட்டும்தான் பார்க்கணும்? இயேசுவை பார்க்கணும். அவர் யாரு? பிரதான ஆசாரியராகவும் அப்போஸ்தலராகவும் நமக்கு முன்னால் அவர் நின்று கொண்டிருக்கிறார். நம்முடைய நோக்கம், நம்முடைய சிந்தை, நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் கிறிஸ்துவை நோக்கி பார்க்குமானால் நாம் ஒரு நாள் பரம அழைப்பை பெற்று தேவனுடைய சமூகத்தில் நிற்கும் போது ஆண்டவர் சொல்லுவாரு, நல்லது உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் நீ உண்மையாய் இருந்தாய், அநேகத்தில் உன்னை அதிகாரியாக்குவேன் என்று வரவேற்கிற ஒரு ஆண்டவர் உங்களுக்காக எனக்கு காத்துட்டு இருக்கிறார். கண்களை மூடுவோமா? ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, இந்த உலகத்தை நோக்கி பார்க்கிறதற்கு நாங்கள் அழைக்கப்படலப்பா. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. பல நேரங்களில் நம்முடைய பார்வை உலகத்தையும் உலகத்தின் மனிதர்களையும் பார்த்து கொண்டிருக்கிறது. உலகத்துல உனக்கு எனக்கும் பெருமை கிடையாது. உலகத்துல உனக்கு எனக்கும் வரவேற்பு கிடையாது. உலகம் தன்னுடையவர்களை வரவேற்கும், உலகம் தன்னுடையவர்களை வாழ்த்தும். ஆனா ஒருவர் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். பரம அழைப்பை நமக்கு கொடுத்து நம்மை பரிசுத்தப்படுத்தி ஒரு குடும்பத்தின் மக்களாய் மாற்றி நம்மை ஆண்டவர் தம்மை நோக்கி பார்க்கும்படி வைத்திருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. நாங்க எதையோ பார்த்து மனசோர்ந்து போகிறோம். ஆண்டவரே, இன்னையிலிருந்து உம்மை நோக்கி பார்க்க எனக்கு கிருபை செய்யுங்கப்பா. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. அந்த மாரிசனுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படியே, மாரிசன், யூ ஆர் நாட் அரைவ்டு யுவர் ஹோம். இன்னும் நீ என் உன்னுடைய வீட்டுக்கு நீ சேரலப்பா. அங்க பாரு, உன்னை நான் வரவேற்க காத்து கொண்டு இருக்கிறேன். மார்ட்டின் லூதர் தன்னுடைய மரண வேளையில அவர் சொன்னாரா, எனக்காக அழாதீங்க, எனக்காக பரலோகம் திறக்கப்பட்டு இருக்கிறது. ஆண்டவர் தம்முடைய சிங்காசனத்திலிருந்து எழுந்து நிற்கிறார். என்னை அழைத்து செல்லும்படி தம்முடைய தூதர்களை அனுப்பி இருக்கிறார். நான் அங்கே போகும்போது எனக்கு ஒரு முடிசூட்டு விழா ஆயத்தமாக இருக்கிறது. பரம அழைப்பை பெற்ற எல்லாருக்கும் அது ஒரு ஆசீர்வாதமான நேரம். அதற்கு பங்காளிகளாய் நீங்களும் நானும் மாறி இருக்கிறோம். அவருக்காக நம்மை அர்ப்பணித்திருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் தந்த அந்த மேன்மை ஒரு நாள் நாம் மறந்து போகக்கூடாது. ஆண்டவரே, எங்களுக்காக அடிக்கப்பட்ட இயேசுவை, எங்களுக்காக பாடுபட்ட இயேசுவை, எங்களுக்கு பெரிய மீட்பை ஏற்படுத்தி என்னுடைய பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குகிற அந்த இயேசுவை நாங்கள் நோக்கி பார்த்து வாழ கிருபை செய்யுங்க. எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? பரிசுத்த பிதாவே, இந்த நாளில் எங்களை அழைத்த அந்த பரம அழைப்பை நாங்கள் உணர்ந்தவர்களாய், எங்களுக்கு முன்னால் இருக்கிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாகி இயேசுவையே நோக்கி நாங்கள் வாழ ஓட எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. ஒரு நாள் உம்மை விட்டு நாங்கள் தூரம் போயிடக்கூடாது. உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். தொடர்ந்து நீர் எங்களை நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.